ஹாய் விஷாலினி. ஹாய். வணக்கம். நம்ம பஜாருக்கு போறோம். லெகிங் வாங்க போறோம். மறுபடியும் லெகிங்கா? இது பட்டதே போண்டா சாமி. ஓகே ஓகே லெகிங். லெகிங் வாங்குறதுக்கு வாயில புண்ணாக்கி வாங்க. ஆமா. ஒரு மாதத்திற்கு முன்பு ஆறிடுச்சா? ஆரிச்சு. அதான் என் உதட்டு பட்டனால தான் உங்களுக்கு ஆறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பசாருக்கு போகிறோம். தீபாவளி பசாருக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போகிறேன். அங்கே போயிட்டு எதுவும் நான் வாங்க போகிறது இல்லை. நீங்கண்ணே? நானும் விண்டோ ஷாப்பிங் தான். அதாவது ஜன்னலுக்கு வெளியே பார்த்துட்டு வந்துடுவாரு. விண்டோ ஷாப்பிங்லாம் இல்ல, கண்ணு கழுவுறான். அதை வைஃபை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. உங்களுக்கு எதுவும் கோவம் வரல? ஏதோ இருந்தாலும் வீட்டில் பார்த்துக்கிறேன்டா. அவங்க சொன்னதுல வீட்டுக்கு வா. இல்ல, அவங்க சொன்னதுல தெரியல, வரல அந்த டோன் எனக்கு புரிஞ்சிச்சு. வரல. ஆனா நைட் ஒண்ணு ஜோக்கா இருக்கணும். ஆனா 2 இடத்துக்கு போறோமா? ஜிபி டவுனுக்கு போயிட்டு தம்போயா இல்ல 2 இடமா? இது எனக்கு தெரியாது. ஏன்னா தம்போய் கிட்ட வந்துட்டு அந்த மிஸ்டர் சாய் இருக்க, அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த அங்கேயும் போட்டிருக்காங்க. அங்க ஒன்னும் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஜேபி டவுன் வந்துட்டு ஜேபி டவுன் தான் நான் போவேன். தம்போய் சைடு நான் போனது இல்ல. போனாலும் எதுவும் வாங்க போறது இல்ல, அது வாய்ப்பே இல்ல. நம்மளோட ஷாப்பிங் பண்ற இடம் வந்துட்டு தீபாவளி பஜார் தாண்டி ஒரு மலாய்க்காரன் பஜார் இருக்கும் பாருங்க. அங்கதான் நம்மளோட ஷாப்பிங்கே மெயினா ஓடும். ஆக்சுவலி அங்க நல்லா இருக்கு. மலாய்க்காரன் நல்லா இருக்கு. தமிழ்நாடு வந்துட்டு அங்க போனாலும் நம்மளுக்கு செலக்ஷன் இல்ல, கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு தான். ஸோ இப்போ வந்து நம்ம நேரா போயிட்டு எல்லாம் கும்பலிங் அதுக்கப்புறம் எல்லாம் கேதர் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து வெளியே வரோம். ஸோ யார் வந்துட்டாங்கன்னு தெரியல. 5 மணின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மணி 5:52 as usual தமிழ்நாடு டைமிங். இந்த பிளானுக்காக நான் லீவே போட்டேன். நான் மாதிரி ஆப்டியில் அடைச்சிட்டு வந்திருக்கேன். அது வந்து மைக் காசி அவர் கொடுத்துருக்கானுங்களே. அம்மா போயிட்டு எதுக்கு போயிருக்காங்க? அம்மா இன்னைக்கு மைடின் போறாங்க. என் ஐசியை பிடிக்கிட்டாங்க. நம்ம இல்லாட்டி கூட ஐசி பாய்க்கலாம்டா. பாய்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே. எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. சத்யா நான் வரல போல இருக்கு. பிரசாந்த் சத்யா ஒண்ணா வராங்க. அப்போ கோஷலா, கவின், திஷ், ராஜ். அதே குரூப் தான். அதே குரூப். கேண்டி. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அண்ணன், அண்ணி, நாத்தனாரு, மாமியாரு, மாமனாரு, ஓரகத்தி, சக்காளத்தி, தம்பிக்காரன். அந்த கண்ணாடி கொடுங்களா. செம்மையா இருக்கா நானி. செம்மையா இருக்கா. அப்படியே கண்ணாடி போட்டு மாசா இருக்கா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா எங்கு தர்மம் பண்ணுங்க சாமி. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. இந்த கண்ணாடி வந்து என்னோட கண்ணாடி தான். நான் எவ்வளவு திரும்ப வாங்கினேன்? ஜஸ்ட் 6 வெள்ளி ஷாப்பிங்ல வாங்கினேன். இப்போ நம்ம வந்து சத்யானை கூட தான் போறோமா? யோ வாட்ஸ் அப் गाइस. முதுகுலாம் தெரியுதுடா. You all back single. அது you all back to single. நான் இங்கிலீஷே அரகுற. நீ எனக்கு எடுக்காதே. 3000 whoop who's later. காலையில வெளிய வந்தோம். இப்போதான் ரீச் ஆயிருக்கோம் நம்ம. என்ன வாங்க போறீங்க? நான் கேக்குறேன். லெகிங்ஸ். என்ன வாங்க போறீங்க? இப்போ இல்லனே, இப்போ நம்மலாம் சிங்கிள் கேர்ள்ஸ். நம்ம கண்ணு கழுவுறது. நம்மலாம் கேர்ள்ஸா? கண்ணு கழுவுறதுக்கு வந்து எதுவுமே உருப்படியா இருக்காது. சத்தியமா வேணா வீடியோல நான் அழகா இருக்கணும். அண்ணன் கவின் அண்ணன் மாதிரி ஒரு அழகு எங்கேயும் கிடைக்காது. ராஜ் மாதிரி பண்டி ஒரு அனிசமான ஆள் கிடைக்காது. இதை விட்டு வெளியில யாரு என்னத்த பார்க்க போறேன்? என்னைய கப்பல் பண்ணல இருந்து இந்த மாதிரி பஜாருக்கே வரது இல்லையா? ஏன்னா அவரு சீச்சி மாதிரி ஒரு ஆள் அவர் பார்க்க முடியலையா? 1 in a million. ஐரா, அந்த ஆளு சொல்றது உண்மையா? ஓகே, பஜாருக்கு வந்து விட்டோம். என்ன ஷாப்பிங்கா? நம்ம எப்போதும் விண்டோ ஷாப்பிங் சொன்னோம்ல, இது ஓப்பன் ஏர். ஓப்பன் ஏர் ஷாப்பிங் இல்லை, தண்ணி கேன் போட வந்திருக்கோம். வயிற்ற கலக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள மாலுக்கு கக்கூஸ் போயிருக்காங்க. நீங்கள் போல வீட்டில் போயிட்டேன். யாருன்னு அந்த 3 idiots 3 பைத்திய சர்வதேச சைக்கோ. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. உங்களை பற்றி ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். நான் 3 dumb assன்னு சொன்னேன். நான் 3 dumb assன்னு சொன்னேன்.
ஹலோ ஹலோ எனக்கு போட்டு விட மாட்டீங்க? போட்டுல வாங்க காட்டுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருதாணி இருக்க நல்லா இருக்கா சொல்லுங்க. வரு யாரும் பூனி வச்ச மாதிரி இருக்குதா? இல்ல இல்ல இது ஏன் நான் காட்டுறதுக்கு. கியா மஹிந்தி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. லவ் பிரிக்கிறது சேர்க்கிறது கோக்கிறது எல்லாம் இல்ல மஹிந்தி போடுறது. வெல்கம் டு MK Thirstyland 2025. சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஷாப்பிங்லாம் பண்ணலையா? இல்லையா கண்ணுகள் ஒன்று நீங்க என்ன இனம்? நீங்க ஷாப்பிங் பண்ணலையா? ஒரு தேவையில்ல. ஷாப்பிங் ராக்கெட் ஷாப்பிங் பிள்ளைங்கலாம் சும்மா அப்படிதான் இருக்குது. அழகழகா கண்ணுக்கு எதிராக நடந்து போது நம்மள பார்க்க மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் வியர்ட்டா இருக்கணும். நம்ம வந்து எல்லாருமே நார்மலா இருக்கறனால யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் வியர்ட்டா இருக்கணும். வித்தியாசமான எப்படி கக்கா போயிட்டு வாய் கழுவிப்பியா? கலர் அடிச்சிடுவோம். பர்பிள் கலரு, நீங்க பச்சை கலர் அடிச்சிடுங்க. நான் இங்கிட்டு மஞ்சள் கலர் அடிச்சிடறேன், இங்கிட்டு பச்சை கலர் அடிச்சிடறேன். அப்புறம் எல்லாரும் பாருங்க என் மேலதான் இருக்கும். எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா? கண்ணாடியில வந்து கலர் லைட் அடிக்கும் தெரியுமா? ஆமா, அது போட்டாலே போதும். தைப்பூசத்துல பார்க்கலாம். ஹைலைட் அப்புறம் ஒரு போட்டாய். நீங்க அது என்ன சாப்பாடு? இது கூறு சப்பாத்தி. சரியான லூசு. சரி, இங்க நம்ம ஐட்டம் அவ்வளோ இல்ல. கேண்டி நீங்க எதுவும் வாங்கலையா? கேண்டி ஏன் அனாதை நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஆனா நான் ஷாப்பிங் ஒன்று வாங்குவோம். அப்புறம் அச்சி முறுக்கு நிலாசோட பருப்பு நான் ஜோக்கா இருக்கும். பெரிய பருப்பு நான் இருக்கிறப்ப இன்னொரு பருப்பு அது ஆஸ்திரேலியா பருப்பு, நீங்க மலேசியா பருப்பு. இன்டர்நேஷனல் போ எடுக்கிறது பிச்சை, ஏற நினைக்கிறது பல்லா. ஆனா உண்மையில ஒரு விஷயம் சொன்னோம். பிரசாந்த் வந்துட்டு ஒரு சுத்த சைவம். பார்த்தா தெரியல. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா? தெரியும், மூஞ்ச பார்த்தா தெரியும். சூப்பர் சைவம். என்ன மாதிரி குழந்தைங்களா சைவம். என்ன மாதிரி குழந்தைங்களா சைவமா இருக்கிறனாலதான் நாடு நல்லா இருக்கு. ஆனா நான் சாப்பிடாதது கூட இந்த ஆள் சாப்பிட்டுருக்கு. அப்பனா புரிஞ்சுக்கோங்க என்ன நான் சாப்பிட்டுருக்கேன்னு. ஏலியன் இறங்கினா ஏலியனே சிம்பிளேடா. ஏலியனே வெட்டி சாப்பிட்டுருவாங்க. மனசு அரிசி ப்ரோட்டீன் திங்கி. ஆமா, திங்கிதான். மனசை அரைச்சோம், மாடு அரைச்சோம். அதனாலதான் வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரு, ஹியூமன் அண்ட் காவ் சிமிலர். அதனால மாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லா இருக்க. ஸோ இங்கே உள்ள நம்ம பஜாருக்கு வந்தது வாங்கினது டீ மட்டும் தான். நான் ஒரு ஜூஸ் வாங்கினேன், ஒரு 3 சீப்பு குடிச்சிருப்பேன். நீங்க என்ன வாங்கினீங்க? நீங்க குர்த்தி வாங்கினீங்க தானே? லைச்சியின் விதை, நாட் கொட்டை. என்ன எந்த ஸ்கூலுக்கு ஆண்டி? உன் மேல தப்பு இல்ல, நீ படிச்சே ஸ்கூல், அத சொல்லணும். ஏறி இறங்கினேன். ஒண்ணு ஒண்ணு நல்லா. நீங்க கடையில போயிட்டு பொருளை பார்க்கணும், நீங்க பொண்ணை பாக்குறீங்க. பொருளை பாரு, பொண்ணை பார்க்காத. ஆனா நான் பொண்ணு மட்டும் தான் பார்த்தேன், நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே உள்ள பஜார் முடிஞ்சுட்டு இப்போ நம்ம நேரம் வந்து தம்போயில் உள்ள பஜாருக்கு போகிறோம். ஏன் கேண்டி ஒரு பக்கிங் போகிறது எவ்வளோ பிரச்சனையா? பக்கிங் கிடைக்க பட்டா பாடு எப்பாடி எப்பா. இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு? நான் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த வெளியே இறங்கிட்டேன் காடி விட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து தம்போயில் உள்ள பஜாருக்கு வந்திருக்கிறோம். இப்படி பொண்ணு பார்த்தாச்சா அவருக்கு? என்னனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா? ஓ வெக்கமா? பவின் போய் கேட்க போறானா? எங்க போயிருக்காங்கன்னா தட்டு எடுக்க போயிருக்காங்க. கொஞ்சம் பழம் வாங்கிட்டு சம்பந்தம் பேச போறோம். 3 பலகாரமா? பலகாரம் பிரச்சனை இல்லை, எல்லாம் அப்படியே வாங்கிக்கலாம். அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்த்தாச்சு. அடுத்த வருஷம் 2 பேருமே சேர்ந்து கடை போடுவாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சுண்ணே? சாப்பாடு சூப்பர் ப்ரோ. மட்டன், பரோட்டா, ஐயாம், மீன் கோரிங், ரசா பினிங். ஓ, ஓவராலா சொல்றீங்களா? ஆமா, மீன் கோரிங், ரசா பினிங் சாப்பிட்டோம். வேற என்ன? நூல் பரோட்டா. என்ன பரோட்டா? நூல் பரோட்டா. என் காதுல வேலை வாங்கிச்சு. இல்ல இல்லையா? நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா. சிக்கன் கொத்து பரோட்டா. கேண்டி உள்ளவா? பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.